தென் மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்டு பெறலாம். ராஜன், வணக்கம். தென் மாவட்டங்களில் தொடர்ந்து மழையானது பெய்து வரக்கூடிய சூழலில் சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு மழையின் அளவு எவ்வாறாக இருக்கிறது? பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் கட்டுப்பாடுகள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரிதா. அதாவது தென் வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது வலுப்பெற்று தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில், தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழை பெய்து வருவதால் தற்போது ஆரஞ்சு அலர்ட் என்பது விடுக்கப்பட்டு உள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் நள்ளிரவு முதல் வரை தற்போது வரை இடைவிடாத கனமழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் குற்றால அருவிகளான ஐந்தருவி மற்றும் மேனருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் என்பது தற்போது ஏற்பட்டு உள்ளது. சுற்றுலா பயணிகள் நலன் கருதி தற்போது போலீசார் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதித்துள்ளனர். ஏனென்றால் அந்த காட்டாற்று வெள்ளத்தின் போது மரக்கிளைகள், மரங்கள் மற்றும் கற்கள் அந்த தண்ணீருடன் அடித்து வரப்படுவதால் இந்த தடையானது தற்போது விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய குற்றாலம் பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வந்த அந்த மழையின் காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு அது மாதிரி அந்த சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் படிக்கட்டு வழியாக தற்போது அந்த வெள்ளம் என்பது கரைபுரண்டு ஓடி வருகிறது. மேலும் மாவட்டத்தில் இடைவிடாத கனமழை தற்போது பெய்து வரக்கூடிய சூழலில் தற்போது நான் மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் அவர்களிடம் தொலைபேசி வாயிலாக தற்போது மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தற்போது கேட்டறிந்தேன். அப்போது அவர்கள் தெரிவித்த கருத்து, நீர்நிலைகள் ஒரு சில பகுதிகளில் தற்போது பிசன நெல் சாகுபடி பணிகளுக்காக தற்போது அந்த தண்ணீரானது திறக்கப்பட்டுள்ளது. அதனால் ஒரு சில பகுதிகளில் தாழ்வான இருக்கக்கூடிய பகுதியான ஒரு சில பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தற்போது ஒரு சில பகுதிகளில் அந்த பள்ளிக்கூடங்கள் மற்றும் சமூக நலக்கூடங்கள் திறந்து வைக்கப்படுவதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், அங்கு தாழ்வான இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வேறென்ன சிரமங்கள் ஏற்பட்டால் உடனடியாக அந்த பகுதிகளுக்கு அந்த மண்டபங்கள் மற்றும் பள்ளிகளில் சென்று அவர்கள் அங்கு இருந்து செல்லலாம் என ஒரு அறிவிப்பும் வெளியிட்டுள்ளார். மேலும் தேவையில்லாமல் பொதுமக்கள் யாரேனும் வீதிகளில் செல்ல வேண்டாம். நீர்நிலைகளுக்கு ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வதும், துணிகளை துவைத்து ஆற்று பகுதி கொண்டு குளிப்பதும் போன்ற சம்பவங்களில் ஈடுபட வேண்டாம் என்று ஒரு அறிவித்திருக்கிறார். மேலும் இந்த காற்றுடன் இந்த மழை பெய்து வருவதால் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தொலைபேசி வாயிலாக தற்போது தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் நாளை பள்ளிகள் விடுமுறை விடுவது குறித்து நாளை தான் இந்த மழையை பொறுத்துதான் அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் இடைவிடாத கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் குற்றால அருவிகளில் சுற்றுலா தலங்களுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் இந்த அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் நிலை வருகிறது. சரிதா. தென்காசி பகுதியில் தொடர் கனமழையால் குற்றால அருவிகளில் கரை புரண்டு வெள்ளம் ஓடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நிலவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.